வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக இன்று வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வேலூரில் தனியார் சிமெண்ட் குடோனில் கடந்த 1ஆம் தேதி 10 கோடியே 57 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைகிறார். அபினேஷ், இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தற்போது எழுந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்ன? எந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் தகவல்கள் என்ன? விஷ்ணு, அதாவது கடந்த 1ஆம் தேதி வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் 10 கோடி ரூபாய்க்கும் மேலாக பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் பறிமுதல் என்பது வருமான வரித்துறை அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டது. குறிப்பாக திமுக பிரமுகர் சீனிவாசன் அவருடைய இல்லத்திலும் தொடர்ச்சியாக 5 நாட்கள் தொடர் சோதனை என்பது நடைபெற்றது. அதே போல மிக முக்கியமாக திமுகவுடைய பொருளாளரும் குறிப்பாக எதிர்கட்சியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய இல்லத்திலும் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இது இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு கவனத்துக்குரிய ஒரு செய்தியாக இது பார்க்கப்பட்டது. மிக முக்கியமாக கட்டுக்கட்டாக பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக இது நான் காக்னிசபிள் கேஸ் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. எனவே அப்படி இது போன்ற நான் காக்னிசபிள் என்கிற கேஸாக இருப்பதன் காரணமாக முதலில் மஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுமதி பெற்ற பிறகுதான் எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் வேலூருக்கு கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த உத்தரவுக்கு பிறகு இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு வழக்கு பதிவு என்பது இந்த வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது. எனவே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிறகுதான் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக யார் மீது எந்தெந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளிவரும். ஆனால் இன்றைக்கு அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போலவே நான் காக்னிசபிள் கேஸாக இருப்பதன் காரணமாக முதலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு உத்தரவை மஜிஸ்ட்ரேட்டிடமிருந்து பெற வேண்டும். அதற்கு பிறகு இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் நபரை சொல்லக்கூடிய அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட அதற்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் என்பது வழக்கு பதிவு என்பது பதிவு செய்யப்படும். அந்த வழக்கு பதிவு என்பது இன்றைக்கு செய்யப்பட இருக்கிறது. அதன் பிறகு யார் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டிருக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பது முழு விவரம் தெரிய வரும். அபினேஷ், வழக்கு பதிவு செய்யப்படுவது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1ஆம் தேதியே இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணம் யாருடையது என்பது தொடர்பான விசாரணைகள்லாம் என்ன கட்டத்தில் இருக்கிறது? பொதுவாக இந்த தேர்தல் நேரத்தில் பல்வேறு இடங்களில பணம் எடுத்து செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்திருந்தது. ஆனால் வேலூரை பொறுத்தவரை இந்த வேலூரில் கைப்பற்றப்பட்ட பணத்தை பொறுத்தவரை வருமான வரித்துறை அதிகாரிகளால் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அந்த பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் பணப்பட்டினர் வாகன ரோந்து அதே போல கிளைம் பண்ண முடியாத கேஷ் என சொல்லக்கூடிய பேருந்துகளில் அதிக அளவில் எடுத்து செல்லக்கூடிய பணங்கள் எல்லாம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்வார்கள். ஆனால் வேலூரை பொறுத்த மட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகளால் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அதிகாலையில் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள். எனவே இதில் இந்த நடவடிக்கை என்பது இந்த சம்பவத்தில் அடுத்த கட்ட ஒரு நகர்வு. இதில் யார் மீது வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது, எதன் காரணத்துக்காக இந்த பணம் என்பது அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது, ஒருவேளை தேர்தலின் காரணமாக வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக அந்த பணம் என்பது பதுக்கப்பட்டிருந்ததா என்பதெல்லாம் இந்த விசாரணையின் அடிப்படையில எந்த மாதிரியான வழக்கு இதில் பதியப்பட இருக்கிறது, அதாவது புகார்தாரராக வருமான வரித்துறை எந்த மாதிரியான புகாரை கொடுக்க இருக்கிறது, அந்த அடிப்படையில இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்படும். எனவே புகார் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் பணம் என்பது பதுக்கப்பட்டது என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு குற்றவியல் நடவடிக்கையாக அந்த குற்றவியல் பிரிவுகளுக்கு கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்படும். எனவே புகாருடைய முகாந்தத்தை பொறுத்துதான்
வழக்கு பிரிவு என்பது வந்து பதிவு செய்யப்படும். எனவே ஆனால் இன்றைக்கு அந்த விசாரணை நீங்கள் குறிப்பிட்டது போலவே 1ஆம் தேதி அந்த பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. ஏறக்குறைய 9 நாட்களாக பல்வேறு விசாரணையில் பல்வேறு நபர்களிடம் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையோட முடிவில் தற்பொழுது எஃப்ஐஆர் என்பது வந்து பதிவு செய்யப்பட இருக்கிறது. எனவே அதை அதிகாரப்பூர்வமாக அந்த எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் யார் மீது என்னென்ன வழக்குகள் பிரிவின் கீழ் வந்து இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது தெரிய வரும். விஷ்ணு, நன்றி அபினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் பணம் மூட்டை மூட்டையாக கண்டுபிடிக்கப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக இன்று வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம்.